கவியரசு கண்ணதாசன் கருப்பு பணம் என்னும் திரைப்படத்தில் அரசியலையும் அரசியல் தலைவர்களையும் விமர்சித்து பாடல் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த பாடல் வரிகளை நாம் பார்ப்போம் இப்பதிவில். பணபலமும் ஆள்பலமும் இருப்பவர்கள் நினைப்பது தான் நாட்டில் நடக்கின்றது. வாழ்க்கை முழுக்க பொய்யே பேசுபவன் அதை அழகாக பேச தெரிந்திருந்தால் அரசியலில் தலைவனாகி விடுகிறான். பணபலத்தையும் ஆள்பலத்தையும் காட்டி மிரட்டி பொய்யிலேயே வாழ்பவன் தலைவனாகி விடுகிறான். அந்த தலைவனுக்கும் எடுபிடி வேலை செய்ய சில பூசாரிகள் அவனிடம் வேலைக்கு சேர்வார்கள். அந்த பூசாரிகளும் தங்களை சூரர்களாக காட்டிக் கொள்வார்கள் என்கிறார் கண்ணதாசன் பாடலின் முதல் சில வரிகளில். அந்த பாடல் வரிகள் இவை: கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைத்தட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட அழகனடி, பொய்யிலே நீந்தி வந்தால் புழுகனெல்லாம் தலைவனடி, பூசாரி வேலை செய்யும் ஆசாமி சூரனடி, கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைத்தட்ட ஆளிருந்தால் காக்கை கூட அழகனடி, பொய்யிலே நீந்தி வந்தால் புழுகனெல்லாம் தலைவனடி, பூசாரி வேலை செய்யும் ஆசாமி சூரனடி. கண்ணதாசன் அவர் எழுதிய வனவாசம் என்னும் புத்தகத்தில் அரசியலில் தான் இருந்த பொழுது ஏற்பட்ட அனுபவங்களையும் ஏமாற்றங்களையும் தனது எண்ண குமுறலாக பாடலின் அடுத்த வரிகளில் சொல்லியிருப்பார். அந்த வரிகள் இவை: போராட சொல்பவனே வீராதி வீரனடி, போகாமல் இருப்பவனே சாகாத தலைவனடி, மார்த்தட்டி பேசிவிட்டால் மன்னாதி மன்னனடி, மன்னிப்பு கேட்டு வந்தால் மக்களுக்கே தொண்டனடி. போராட சொல்பவனே வீராதி வீரனடி, போகாமல் இருப்பவனே சாகாத தலைவனடி, மார்த்தட்டி பேசிவிட்டால் மன்னாதி மன்னனடி, மன்னிப்பு கேட்டு வந்தால் மக்களுக்கே தொண்டனடி. பாடலின் அடுத்த வரிகளில் கவியரசர் தியாகிகளும் துரோகிகளும் நாட்டில் யார் என்பதை சொல்கிறார். பொதுவாக நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அரசியல்வாதி தான் பிடித்த முயல் 3 கால்களை உடைய பறவை என்று கூறி அடம்பிடிப்பார்கள் என்று கண்ணதாசன் வித்தியாசமாக சொல்கிறார் இங்கு. அந்த வரிகள் இவை: அடைந்தால் பதவிகளை அடைப்பவனே தியாகியடி, அல்லாமல் கொள்கைகளை சொல்பவனே துரோகியடி, முடிந்ததை சுருட்டுவதே முக்காலி கூட்டமடி, முட்டாள்கள் பிடித்த முயல் 3 கால் பறவையடி என்று பாடலை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன். நாளை கண்ணதாசனுடைய வேறொரு பாடல் விமர்சனத்தை நாம் பார்க்கலாம்.